Okay, second question. Say true or false. 0 is the smallest rational number. அதாவது இருக்கிறதுலே 0 the smallest rational நம்பருங்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம நம்பர் லைன் ட்ரா பண்ணோம்னா ஒன்று சென்டரில் 0 இருக்குது, இந்த சைடு வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், இந்த சைடு வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். எப்பயுமே நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கும். 0 வந்து இஸ் நாட் ஸ்மாலஸ்ட் ரேஷனல் நம்பர். ஸோ திஸ் இஸ் அ ஃபால்ஸ். ஓகேவா? 0 இது ஸ்மாலஸ்ட் நம்பர் கிடையாது. நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட்டு -4/5 lies to the left of a -3/4. அதாவது இதுக்கு லெஃப்ட் சைடு வந்து இது இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா? சரி, ஓகே. இப்போ ரெண்டு டினாமினேட்டருமே எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ஆஃப் 5 and 4. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிங்க. சரி, ஒன்று நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, ப்ரைம் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ப்ரைம் நம்பர்ஸ்னால் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கிறது மட்டும்தான் ப்ரைம் நம்பர் சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ 2 இருக்குன்னா அது 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், வேறு எந்த டேபிளையுமே அது வராது. ஸோ 2 இஸ் அ ப்ரைம் நம்பர். ரெண்டு ஃபேக்டர்ஸ் மட்டும் இருந்தால் அது ப்ரைம் நம்பர். 2, 3, 5, 7, 1 to 10க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ். இந்த ப்ரைம் நம்பர்ஸ் இந்த சைடு நம்ம வந்து யூஸ் பண்ணணும். வேறு நம்பர்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ 2 ஃபேக்டர்ஸ்க்கு மேலே போனதெல்லாம் காம்போசிட் நம்பர். 4 எடுத்துகிட்டு அது 1 டேபிள், 2 டேபிள், 4 டேபிள் வரும். 3 ஃபேக்டர் போயிடுச்சு. ஸோ ரெண்டு ஃபேக்டர் மட்டும் இருந்தால் தான் ப்ரைம் நம்பர்ஸ். 2க்கு மேலே போயிடுச்சுன்னா அது காம்போசிட் நம்பரில் நம்ம என்ன பண்ண முடியும்? எல்சிஎம் எடுக்க யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள், இதில் இங்கே 5 இருக்குது, 4 ரெண்டுமே சேம் டேபிளில் வரல. சரி, இப்போ நம்ம 5 வந்து 1 ஆக்கிட்டு அதுக்கப்புறம் 4 1 ஆக்கிக்கலாம். ஸோ அப்போனா 5 போடுறேன். 5 இஸ் அ ப்ரைம் நம்பர். 5 வந்து 1 டைம்ஸ் வரும். அந்த 4 எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே ரைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 4 வந்து 2 டேபிளில் வருமா? 2 இஸ் அ ப்ரைம் நம்பர். 2 போட்டுக்குங்க. 1 அப்படியே ரைட் பண்ணுங்கள். 2 டேபிளில் 4 வந்து 2 டைம்ஸ் வரும். 2 2s are 4. திரும்ப இது 1 ஆக்கணும். திரும்ப 2 டேபிளில் பண்ணுங்கள். இது 1 வந்துடும், அதே 1 டைம்ஸ் வந்துடும். சரி, இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்கலாம், நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். இதுதான் இதோட எல்சிஎம். ஸோ என்ன வரும்? 5 × 2 × 2 என்ன வரும்? 5 2s are 10, 10 2s are 20. அப்போ நான் 5 4ஓட எல்சிஎம் என்னது? 20. சரி, இப்போ ஒவ்வொரு ஃப்ராக்ஷன் நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவல் டினாமினேட்டரை கொண்டு வரணும். ஸோ -4/5 ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்ச அந்த டினாமினேட்டர், அந்த 20 எல்சிஎம்மை வந்து டினாமினேட்டரில் ரைட் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5ஐ எதால் மல்டிபிள் பண்ணால் 20 வரும்? 4. அதையும் மேலே என்ன பண்ணிக்கலாம்? 4ஆல் போட்டுக்கலாம். டக்குன்னு ஒரு சிலர் கண்டுபிடிக்க தெரியும். அதனால் என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு 1 டேபிள் போடுங்க. 5 1s are 5 வரல. 2 டேபிள் போடுங்க. 5 2s are 10 வரல. 3 டேபிளில் 5 3s are 15 வரல. 5 4s are 20 வந்துருச்சு. அப்போனா கீழே போனால் மேலே 4 போடணும். 4 4s are 16. அங்கே மைனஸ் இருக்கனால இங்கே ஆன்சர்லேயே மைனஸ் போடுங்க. நெக்ஸ்ட் நம்பர் -3/4. இப்போ அதே மாதிரி தான் கீழே டினாமினேட்டர் நம்மளுக்கு 20 வரணும். இப்போ 4 எதால் மல்டிபிள் பண்ணால் 20 வரும். இப்போ 5 இருந்தால் 4ஆல் பண்ணணும். இப்போ 4 இருந்தால் என்ன வரும்? 5ஆல் பண்ணணும். 4 5s are 20. அதே மேலே போடுங்க. ஸோ 3 5s are 15. ஸோ -15. இப்போ ரெண்டு நம்பர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போ நம்பர் லைன் வரைஞ்சோன்னா இப்போ நம்பர் லைன் இருக்குன்னு வச்சுக்கிங்களே. இப்படி இங்கே -1 இப்படி இப்படியே எக்ஸட்ரா அப்படியே போட்டுகிட்டே வரீங்க. இங்கே -15, இங்கே -16 இருக்குன்னு வச்சுக்கோங்களே. இது -1/20, இது 20. சரி, மறுபடியும் நான் எல்சிஎம் கண்டுபிடிச்சி. இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஒன்று -16/20 வந்திருக்கு, அப்புறம் -15/20 வந்திருக்கு. என்ன கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? அதாவது இதுக்குரிய ஆன்சர் வந்து இது -4/5. -15/20க்குரிய கொஸ்டின் வந்து -3/4. சரி, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த -4/5 ஆனது டு த லெஃப்ட் ஆஃப் த, அதாவது இந்த -4க்கு லெஃப்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக தானே இருக்குது? இந்த -3/4 இருக்கா, இதுக்கு லெஃப்டில் தான் இந்த -4/5 இருக்குன்னு இருக்குது. அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. அப்போ அவங்க சொல்கிறது கரெக்டு. அப்போ ஆன்சர் இஸ் ட்ரூ. நல்லா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதாவது -4/5 ஆனது -3/4க்கு லெஃப்ட் சைடு இருக்குது. -3/4க்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. இது கிளியராக புரிஞ்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட் சமுக்கு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். -19/5 இஸ் கிரேட்டர் தென்
15/-9. அதாவது என்ன சொல்கிறாங்களே, இந்த ரேஷனல் நம்பரானது இந்த ஃப்ராக்ஷனை விட பெருசுங்கிறாங்க. செக் பண்ணி பார்த்தலாம், இதுதான் பெருசுங்க, இதை விட இதுதான் பெருசுங்கிறாங்க. ஓகேவா? இப்போ செக் பண்ணி பார்க்குறதுக்கு நான் அப்படியே சொன்ன அதே மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கலாம், எல்சிஎம் மெத்தட். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலான்னா, நார்மலாக டிவைட் பண்ணி டெசிமல் ஃபார்ம் கண்டுபிடிப்போம்ல, அந்த மாதிரியும் கூட கண்டுபிடிக்கலாம். இப்போ செக் பண்ணி பார்த்துடலாமா? சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ராக்ஷனை இந்த ரேஷனல் நம்பரை நான் டிவைட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ 19 இன்சைடில் போடணும், 5 அவுட் சைடில் போடணும். இப்போ 5 டேபிள் சொல்லுங்கள். 19 5 டேபிள் வராது. அப்புறம் 19க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வரைக்கும் சொல்லணும். 5 1s are 5, 5 2s are 10, 5 3s are 15, 5 4s are 20 வந்துருக்கு. அப்போனா 5 4s are 20, நீங்கள் இதை விட பெரிய நம்பர் போடக்கூடாது. அப்போனா என்ன பண்ணணும்? 5 3s are 15. நெக்ஸ்ட் ஸ்டெப் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் 4 வரும். 5 டேபிளில் 4 கிடையாது, அதனால இங்கே பாயிண்ட் வச்சுட்டு என்ன பண்ணலாம், இங்கே 0 போட்டுக்கலாம். திரும்ப 5 டேபிளில் 40 வரைக்கும் இங்கே சொன்னோம்னா 8 5s are 14 வரும். ஓகேவா? அப்போ இதோட டெசிமல் என்ன வருது? 3.8 வருது. சரி, இப்போ நெக்ஸ்ட் இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? 12/-14. இது எப்பயும் போல் டிவைட் பண்ணுங்கள். 15 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். சரி, 4 1s are 4, 4 2s are 8, 4 3s are 12, 4 4s are 16. 4 4 16 போடக்கூடாது, அதனால் என்ன பண்ணலாம்? 4 3s are 12. ஓகே, அதை நம்ம மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 3 வரும். 4 டேபிளில் 3 கிடையாது, அதனால் இங்கே பாயிண்ட் வச்சு இங்கே 0 போடுங்க. ஸோ என்ன வரும்? 7 4s are 28. இது திரும்ப நம்ம மைனஸ் பண்ணால் 2 வருமா? 0 போடுங்க. 5 4s are 20. ஸோ இதோட ஃப்ராக்ஷன் என்ன வருது? 3.75 வருது. இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதாவது இதுவானது இதை விட பெருசுங்கிறாங்க. இப்போ எது இதில் பெருசு? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பாயிண்ட் இது மைனஸில் இருக்கிறனால நீங்கள் மைனஸ் ரைட் பண்ணிக்கணும். சரியா? இப்போ உங்களுக்கு அதாவது மைனஸை பொறுத்த அளவுக்கு எது பெரிய நம்பரோ அதுதான் சின்ன நம்பர். இப்போ இதை பாருங்கள், இதை 3 இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 தான் இருக்குது. அடுத்த நம்பர் பாருங்கள், 10th பிளேஸில் இது 8 இருக்குது, இது 7 இருக்குது. அப்போனா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், மைனஸை பொறுத்த அளவுக்கு பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர். அப்போனா இதுதான் பெரிய நம்பர். பெரிய நம்பர் நம்ம 3.8 தான் பெருசுன்னு சொல்லுவோம். நெகட்டிவில் இருக்கிறனால பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர்னு சொல்லுவோம். அப்போனா இதுதான் பெரிய நம்பர். ஓகேவா? நீங்கள் 3.8ங்கிறது ஸ்மால் நம்பர், 3.7ங்கிறதா பிக்கஸ்ட் நம்பர். அப்போனா இதை விட இது பெருசு என்ன சொல்கிறாங்க? இதை விட இது பெருசுன்னு சொல்கிறாங்க. அது தப்பு. அதாவது இதுதான் பெருசு. ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஓகே, ஒன்று டைம் சொல்கிற எக்ஸ்பிளைன் நல்லா லிசன் பண்ணுங்கள். அதாவது -19/5 இஸ் கிரேட்டர் தென் 15/-4. அதாவது இது ஆனது இதை விட பெருசு, இதுதான் பெருசுங்கிறாங்க. சரியா? செக் பண்ணு, இதுதான் பெருசாக நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ கவனிங்க, இது எப்பயும் போல் ஒன்று எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், நார்மலாக டிவைட் பண்ணி டெசிமல் பாயிண்ட்டை வச்சு நம்ம செக் பண்ணலாம். இதை டிவைட் பண்ணிவிட்டா -3.8 வருது. இதை டிவைட் பண்ணிவிட்டா -3.75 வருது. நல்லா லிசன் பண்ணுங்கள். இது ஒன்ஸ் பிளேஸில் டாட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுல என்ன சொல்லுவோம், நம்ம ஹோல் பார்ட் சொல்லுவோம். ஹோல் பார்ட் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. இப்போ டெசிமல் பார்ட் பார்த்தோம்னா இது 8, இது 7. இப்போ நார்மலாக ப்ளஸ் நம்பர் 8 தான் பெருசுன்னு, இது தான் பெருசுன்னு சொல்லாமல் கொடுத்துருக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ டெசிமல் இது நெகட்டிவ் நம்பர்ஸ் பொறுத்தளவுக்கு பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர். அப்போனா இது சின்ன நம்பர் தான் பெரிய நம்பராக இருக்கும், இதுதான் பெருசாக இருக்கும். ஆனால் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, இதுதான் பெருசுன்னு சொன்னனால ஆன்சர் என்னது? ஃபால்ஸ். ஓகேவா? பாசிட்டிவ் நம்பரில் 3.8 இருந்துச்சுன்னா அது இது கொடுத்துருக்கிற கொஸ்டின் கரெக்ட். இது நெகட்டிவில் சொல்லியிருக்கறனால இது பெரிய நம்பர் சின்னதாகிடும். இப்போ சின்ன நம்பர் தான் பெருசு. அப்போனா இதுதான் பெருசு, இது பெருசு கிடையாது, சின்னது. அப்போனா இது ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு த ஆவரேஜ் ஆஃப் 2 ரேஷனல் நம்பர் இஸ் லைஸ் பிட்வீன் தம். அதாவது 2 நம்பரோட ஆவரேஜ் எடுத்தோம்னா ஒரு ஃபார்முலா நான் இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருப்பேன், 1/2 a + b. அதாவது 2 நம்பரை ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணிவிட்டு அது 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா அதுக்கு ஆன்சர் ஆவரேஜ்னு சொல்லுவோம். இப்போ என்னதுன்னா 2 ரேஷனல் நம்பரோட ஆவரேஜ் 2 ரேஷனல் நம்பருக்கு பிட்வீனில் தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ.
சரி, அப்போ ஒரு 2 ரேஷனல் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 3/4, இங்கே 2/3 இருக்குன்னு வச்சுக்கவே. இதுக்கு ரெண்டுக்கு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிச்சா வரக்கூடிய ஆன்சர் இதுக்கு என்ன இருக்குது, பிட்வீனில் தான் வரும். இந்த இடத்துல தான் பிட்வீனில் தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. சரி, நெக்ஸ்ட் கொஷின். There are an unlimited number of rational numbers between 10 and 11. 10 11க்குள்ளே அன்லிமிட்டட், அது நிறைய ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரூவா ஃபால்ஸான்னு. அதாவது உங்களுக்கு இங்கே 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 11 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஹோல் நம்பராக இருந்தால் கீழே 1 இருக்குன்னு தான் அர்த்தம். இது ஒரு ரேஷனல் நம்பர் தான். இது எண்ணற்ற இருக்குன்னா இங்கே என்ன வரும்னா 10.1, 10.2 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. 10.3, 10.4, 10.5, 10.6, 10.7, 10.8, 10.9, அதுக்கடுத்து 11 வரும். சரி, ஓகேவா? அப்போனா இடையில எத்தனை இருக்கோ, அன்லிமிட்டட் ரேஷனல் நம்பர் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? ஓகேப்பா. ஓகே, இந்த உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.